உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஒரு 3 BHK அடங்கிய ஒரு புது வீடை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த புது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த புது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்பாளையம், அதாவது ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற அந்த மெயின் ரோட்டிலேருந்து பருத்திப்பட்டு, அந்த பருத்திப்பட்டுலேருந்து பட்டாபிராம் போகிற ஒரு ஏரியாவில் தான், பருத்திப்பட்டு டு பட்டாபிராம் போகிற ஒரு ஏரியாவில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பருத்திப்பட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு இந்த புதுமனை அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம அந்த வீட்டை போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா சார், இந்த வீடு தான். நல்லா ஃபுல்லாக எல்லாமே வீடுங்க தான். நல்லா இப்போ தான் அந்த லேஅவுட்லாம் போட்டாங்க. போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் வரும்போது இங்கே லேஅவுட் போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து வீடு எல்லாமே புது வீடுங்க தான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது வீடு தான். பாருங்கள், அந்த வீட்டில் கூட புது வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க. புது வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தாங்க. பக்கத்தில் எல்லாமே நல்லா அருமையான ஒரு ஏரியா தான் இந்த கண்ணப்பாளையங்கிறது. கரெக்டாக பருத்திப்பட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரு. அதுக்கு பக்கத்துலேயே பருத்திப்பட்டுக்கு முன்னகிட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இது எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போலாம் அமைஞ்சிரும். இந்த இருக்குது வீடு. வீடு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க, பார்வையாக இருக்குது. ரோடு உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ரோடு உங்களுக்கு 20 ஃபீட் 23 ஃபீட் ரோடு இது ஆக்சுவலாக ரோடு. ஏன்னா 20 ஃபீட் கூட உங்களுக்கு 20 ஃபீட்டோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. 22 ஃபீட் ரோடு இது ஆக்சுவலாக. இது மெயின் கேட்டுங்க. உள்ள கார் பார்க்கிங் வசதியோட பக்காவாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா கார் ஏற்றுறதுக்கும் உங்களுக்கு அந்த பேனல் தட்டாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டாக ஈவனாக பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் அருமையாக இருக்குது. பார்த்திங்களா, இங்கே இந்த கார் நிற்கிற அந்த கார் பார்க்கிங்கில் 2 லைட்டு, அது ஃப்ரண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லைட்டு, இந்த ஜன்னலுக்கு ஒரு லைட்டு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேட்டில் 2 லைட் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரஸில் அந்த ஸ்லாபில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 லைட்டு பக்காவாக அமைஞ்சிருக்கு. நல்லா அருமையான இது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. நல்லா விஸ்தாரமாக இருக்குது. ஒரு கார் நல்லா தாராளமாக நிப்பாட்டலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இதில் சின்ன ஒரு பூஞ்செடி கிஞ்செடி வைக்கிறதுக்கு அருமையான ஒரு 2 அடியில் உங்களுக்கு கேப் விட்ருக்காங்க. அந்த கேப்பு சைட்லேயும் இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சைட்லேயும் உங்களுக்கு ஒரு 1.5 அடி கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க. நல்லா கேப் விட்டு கட்டியிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. சவுத்து திசையை நோக்கி இருக்குது. இது சவுத் ஃபேஸிங்கை நோக்கி இருக்குது. வீடும் இடமும் உங்களுக்கு சவுத் திசையை நோக்கி இருக்குது, அதாவது தெற்கு திசையை நோக்கி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோருங்க. ஃப்ரண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீக்குட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. தீக்குட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. இது ஹால். நல்லா பால் சீலிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங்லாம் பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது ஹாலு. இது ஒரு காமன் டாய்லெட் ஒன்று, காமன் பாத்ரூம் ஒன்று. வெஸ்டர்ன் டைப்லேயே க்ளோஸ்அப் டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஷவர் கொடுத்துருக்காங்க. உள்ள வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஏரியாவும் நல்லாயிருக்கு. அருமையான ஏரியாவில் வீடு அமைஞ்சிருக்கு, அதுதான் மெயின். அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஸ்பேன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேன் வைக்கிறதுக்கு. இது ஒன்று அந்த புகை போகிறதுக்கு, அதாவது இவங்க இந்த சிம்னி இது வச்சாங்கன்னா உங்களுக்கு கிச்சன் மாடலிங் கிச்சன் வச்சு சிம்னி வச்சாங்கன்னா அதில் போகிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஜன்னலும் உங்களுக்கு நல்ல பெரிய ஜன்னலாக தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ நல்ல பெரிய விண்டோவாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சமையல் உங்களுக்கு
கிச்சன் வந்து ஈஸ்ட் திசையை நோக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே அடுப்பு இருக்கும். நல்லா இருக்குது வீடு. கிச்சன் வந்து அருமையாக இருக்குது. மேலே பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் முடிஞ்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வுட்டில் தான். பெட்ரூம் ஒவ்வொரு இதுக்கும் நல்லா கலர் கோட்டிங் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மேலே ஸ்லாபு, அதே செல்ஃபு. இது ஒரு பெட்ரூமு. அப்படியே இவங்க ஸ்டெப்பு கொடுத்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இது ஒரே வீடு, அதனால் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வச்சுட்டு மேலே டபுள் பெட்ரூம் போட்டாங்க. எஸ்எஸ் ஸ்டைலில் உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் டைப்பில் உங்களுக்கு வந்து கைப்பிடி இது வச்சுருக்காங்க படிங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மேலே ஏறணுன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. லைட்டிங் கொடுத்துருக்காங்க. படியை பொறுத்த வரைக்கும் நல்லா விஸ்தாரமாக இருக்குங்க. 2 பேர் ஒரே நேரத்தில் ஒன் போல் ஏறலாம் அந்த படியில். அந்த அளவுக்கு நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம். கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம். இதுவும் க்ளோஸ்அப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து உங்களுக்கு பிவிசியில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா பாத்ரூமில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது. மேலே விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் திறந்து விட்டால் காற்று அப்படி வரும். நல்ல ஏரியா, அருமையான ஏரியா. தண்ணி வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இதில் ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு பிவிசி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது வந்து மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்லா பெருசாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையாக கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 660 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அருமையாக பார்த்து கட்டியிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாப் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மேலே வந்து வேஸ்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கேயும் அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம்லேயும் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிவிசிலேயே கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி சொன்னாலே அது வைக்கிறதுக்கு அந்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்அப் டைப்பில் உங்களுக்கு டாய்லெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் டெரஸ் போய் பார்க்கலாம். படியை பாருங்கள். 2 பேர் தாராளமாக நடந்துருக்காங்க படியில். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுவும் மேலே வந்தோன்னா உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் போட்டு சேஃப்டி கிரீன் போட் பண்ணியிருக்காங்க. மேலே டெரஸுங்க. உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்ல அருமையான இடம், நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. ஏரியாவை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏரியாவை பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஏரியாங்க.
பருத்திப்பட்டு இந்த ரோட்லேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, ஆட்டோ அந்த பைக்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த கேட்டு மெயின் கேட்டு, அந்த கேட்லேருந்து இந்த சைடு போனீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா 1 கிலோமீட்டரில் பருத்திப்பட்டு. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து அந்த மெயின் கேட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டாப் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இருக்குது, ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, அது ஆயில்சேரி. அதே மாதிரி ஆயில்சேரியிலேருந்து நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா காமராஜர் நகர் ஆவடி. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போ. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் ரிங் ரோடு வந்துடும், உங்களுக்கு அந்த இதுவும் வந்துடும். இதிலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி போகிற பருத்திப்பட்டு உங்களுக்கு வந்து மெயின் ரோடுக்கும் வந்துடும். அதே சேம் டைமு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு இதெல்லாம் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாஸ்ரீ வித்யா மந்திர் வேலம்மாள் வித்யாலயா அந்த ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பருத்திப்பட்டி ஏரியாவில் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிசி ஃப்ரேம்வொர்க் செக்யூட்டர் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ப்ரைடர் போர்டுவெல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகர்சபிளாக இருக்கும், ஸ்லைட்லி நெகர்சபிள். 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகர்சபிள். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 909-423-5701. வாழ்க வளமுடன்.